ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி போல நம்ம வயல்ல எள்ளுலாம் அறுவடை பண்ணியிருந்தோங்க. அதோட ஃபுல் வீடியோ நம்மளுடைய சேனல்ல இருக்கு. டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. பொதுவா எள்ளெல்லாம் அறுவடை செஞ்சு ஒரு 5ஆம் நாத்து, 7ஆம் நாத்து, 9ஆம் நாத்து அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு பண்ணி தாங்க எள்ளெல்லாம் கலச்சு விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம போட்டு மூடி வைக்கிற எள்ளெல்லாம் நல்லா அவிச்சல் ஏறி பழுப்பு கலர்லேருந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வரும். எள்ளுமே வந்து பார்த்தோன்னாக்கா சூப்பரா இருக்குங்க. நாங்களும் மூடி வச்சு 5 நாள் போல ஆச்சே, சரி இன்னைக்கு கலச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்தோம். இங்க இருக்கிற எள்ளுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமா தானங்க இருக்கும். ஏன்னா இதெல்லாம் முதலே பழுக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. எங்கே வெடிச்சு கொட்டிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்து பார்த்து அறுத்து எடுத்துட்டு வந்து மூடி வச்சிருந்தோமா. சரி கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீஞ்ச தார்ப்பாயில போட்டு மூடி வச்சிருந்தோங்க. அதிலே இப்போ காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த தார்ப்பாயில இருக்கிற சிக்கலை எடுக்கவே முடியலங்க. வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலை கூட எடுத்துடலாம் போல, அந்த தார்ப்பாயில இருக்கிற சிக்கலை எடுக்கவே முடியல. சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி அதை போட்டுட்டு இங்கே பெரிய தார்ப்பாய் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோங்க. இது வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய பெரிய எள்ளுங்க. ஆள் யாருமே வரல, மழை வேற வந்துச்சுங்களா. சரின்னு சொல்லி நாங்களே அறுத்து அடுக்குனதுங்க இது. இன்றைக்கி வெய்ய வேற காஞ்சுதா, சரி இது காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே முடிந்த தார்ப்பாய் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய தார்ப்பாயை விரித்து அதில் வந்து நம்ம எள்ளு காய வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாகவும் காயும், வேலையும் வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். தார்ப்பாயை இந்த மாதிரி நல்லா பெருசாக விரித்து விட்டுட்டு நம்மளுடைய காய் எல்லாத்தையுமே எடுத்து உள்பக்கமாக பார்த்த மாதிரி அடுக்கி வைக்கணுங்க. வெளிப்பக்கமாக பார்த்த மாதிரி எள்ளுக்காயை அடுக்கக்கூடாது. அந்த மாதிரி அடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், காயெல்லாம் வெயிலில் வெடித்து வெளி சைடு போயிடும். இது வேற மண்ணு தரையா, அது இருக்கிற சைஸுக்கு நம்மளால் மணலில் பொறுக்க கூட முடியாது. அதனால தார்ப்பா உள்வாட்டமாக பார்த்த மாதிரி இந்த எள்ளுக்காய் எல்லாத்தையுமே அழகாக அடுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறமா காய் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலச்சி விடணுங்க. கையை வச்சு நல்லா இந்த மாதிரி உதறி விடணும். இந்த மாதிரி உதறி விட்டோம்னா 1, 2 காய் இருக்கிறதெல்லாம் இப்போவே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல வெய்ய காய காய நல்லா வந்து படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் மதிய டைமில் நல்ல வெய்ய காயிற டைமில் இந்த மாதிரி வந்து உதறி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எள்ளுலாம் நல்லா படபடன்னு வெடிக்குங்க. அந்த வெடிக்கிற சவுண்டே வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு கேட்கும். அந்த அளவுக்கு வெடிச்சு வரும் காய் எல்லாமே. எங்களுது பார்த்தாலே தெரியும் பாருங்க. பாதி காய் வந்து பார்த்தோன்னாக்கா, இன்னும் இந்த பழுப்பு கலர்லேயே இருக்குது. இது எல்லாமே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நாங்கள் வந்து இதை காய வைக்கணும். நல்லா காஞ்சா தான் நமக்கு எள்ளு கொட்டும். அப்படி இல்லைனா எள்ளு கொட்டவே கொட்டாதுங்க. அந்த காயிலே தான் இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக வெய்ய காயணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது எல்லாத்தையுமே கலச்சி விட்டுட்டோங்க. ஓகே கலச்சி விட்டாச்சுல, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தோங்க. கரெக்டாக அந்த டைம் எங்கள் மாமனார் வந்து, தார்ப்பாய் தான் பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கல்ல, இன்னும் கொஞ்சம் பெருசாக விரித்து காய வைங்க அப்படின்னு சொல்லினாங்களா. ஓகே அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தார்ப்பாயை நல்லா பெருசாக விரித்து, அதுக்கப்புறம் இந்த மூலையில் இருக்கிற காய் எல்லாத்தையுமே அந்த மூலை வரைக்கும் வாரின்னு போய் போட்டு ஒன்று ஒன்றா நல்லா காய வைக்க ஆரம்பித்து உதறி வச்சுட்டோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு இன்னுமே வந்து பார்த்தோன்னாக்கா சீக்கிரம் காயும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தா மழை எப்போ வரும் போகும்னே சொல்ல முடியாத நிலமையில இருக்குங்க. பொதுவாக மாசி மாதம் முதல்ல விரைச்சா கூட கொஞ்சம் அளவு தப்பிச்சிடலாம் மழையிலேருந்து. நாங்கள் வந்து மாசி 5ஆம் தேதி போல் தான் விரைச்சோமா. விரைக்கிறப்பயே யோசித்தோம், கண்டிப்பாக நம்மளுடைய எள்ளுலாம் மழை மாட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தாக்கா இப்போ மழை வரப்போவ இருக்கா. இது கொஞ்சம் பயம். வெயில் இருக்கிறப்பே காய வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டோங்க. அந்த எள்ளை எப்படியோ வந்து காய வச்சு அதையுமே எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இது 2வது நாற்றுங்க. ஒரு வழியாக நேற்று காய வச்ச எள் எல்லாமே உலுக்கி எடுத்துட்டோங்க. இது 2ஆம் நாற்று. உங்களுக்கு அந்த காயை பார்த்தாலே தெரியும் பாருங்க. நேற்று காஞ்ச வெயிலில் கலரெல்லாம் நல்லா மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் வெய்ய காஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் இருக்கிற எள் எல்லாமே இன்றைக்கே கொட்டிக்கும். அப்புறம் இந்த எள்ளு வேலையை முடிச்சுடுங்க. எங்களுக்கு அடுத்த எள்ளுக்கு நாங்கள் போயிடுவோம். இன்றைக்கி பெரிய தார்ப்பா எடுத்துகிட்டு வர முடியலங்க. ஏன்னா வானம் வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துச்சா, 2 தூறல் தூறினாலும் அந்த எள்ளு வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வரல. அந்த கீஞ்ச தார்ப்பையில் தாங்க இன்றைக்கி காய வச்சோம். இதில் என்ன ஒரு அழுக்குனா, நேற்று எங்களால் அந்த சிக்கல் எடுக்கவே முடியலங்க. இன்றைக்கி போய் சும்மா எடுத்து பார்த்தோம், உடனே வந்துடுச்சு. வாழ்க்கையும் இந்த மாதிரி தாங்க. ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நம்ம செய்கிற வேலையை பொறுத்து தாங்க இருக்குது. அப்புறம் நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றதுலேயும் தாங்க இருக்குது. இந்த எள் எல்லாத்தையுமே அழகாக நாங்கள் நேற்று போலவே உதறி காய வச்சுட்டோம். பாருங்கள் எப்படி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. இதையுமே காய வச்சுட்டு இப்போ நாங்கள் அந்த பெரிய எள்ளுக்கு போயிட்டோங்க. இந்த எள் வந்து பார்த்தோன்னாக்கா இன்றைக்கி கலச்சியே ஆகணும். 5ஆம் நாத்தா. அப்புறம் அப்படியே விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கலரில் மாறி போய் ஒரு மாதிரி ஆகிடும். கொஞ்சமாச்சும் காற்று ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைக்க வந்துட்டோங்க. வானம் வேற இன்றைக்கி கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது. மழை வருமா வராதா அப்படிங்கிற டவுட்லேயே வந்து பார்த்தோன்னாக்கா இன்றைக்கி கலைக்க வந்திருக்கும். இங்கே இருக்கிற எள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகங்க. அதனால ஒரு 2, 3 தார்ப்பாய் போல் சேர்ந்தாப்புல போட்டு தாங்க இப்போ நாங்கள் கலைக்க போகிறோம். கலைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா சூரிய பகவானை இன்றைக்கி பார்க்கவே முடியல. மேகம் வேற மூடிட்டு இருந்துச்சா, சரி எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மாமனார் வந்து அந்த போர் மேலே ஏறி நின்றுக்கிட்டு நாலா பக்கமும் அந்த காயெல்லாம் எடுத்து தூவி விட்டுட்டு இருந்தாங்கங்க. நாங்கள் அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு தார்ப்பா மூலை முடுக்கு எல்லாத்துலேயுமே போட ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கா பயமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா கலைக்கிறதே ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை கூட்டணும் அப்படின்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக ஆகிடும். ஏன்னா ஒரு 2 தூத்தல் தூறினாலுமே எள்ளெல்லாம் பார்த்தோன்னாக்கா வீணாக போயிடும். என்னடா பண்ணுறது, மானா இப்படி பழி வாங்குதே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நாங்கள் வந்து கலைக்க ஆரம்பிச்சிட்டோங்க.
பொதுவா எள்ளுலாம் பார்த்தீங்கன்னாக்கா 90 நாள் பயிர் தாங்க. ஆனா 80, 85 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுவடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கங்க. ஒரு காணிக்கு வந்து பார்த்தோம்னாக்கா 8 மூட்டை எள்ளு எடுத்தவங்கலாம் இருக்காங்கங்க. கரெக்டான டைம்ல தண்ணி, கரெக்டான டைம்ல வெயில் இது மட்டும் இருந்துச்சுனாலே போதுங்க. எள்ளுல வந்து சூப்பரா தட்டி தூக்கலாம். அதுவும் மானாவாரி டைம்ல இந்த மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பரா பயிர் வச்சு எடுக்கலாங்க. நெல்லுக்கே டஃப் குடுக்கும் எள்ளு. ஆனா கரெக்ட்டா விவசாயிகளுக்கு அந்த மானம் தாங்க சதி செய்யும். நாங்க வந்து பார்த்தோம்னாக்கா கலைக்கிறத நிறுத்திட்டோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க. இன்னும் இவ்ளோ தூரம் இருக்கு. சப்போஸ் எல்லாத்தையுமே கலச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மழை வந்துச்சுன்னா வாரி போட்டு தூக்கி போட்டு மூடுறது முடியவே முடியாது. ஃபுல்லாவே வந்து வீணா போயிடும். பட்ட கஷ்டம்லாம் பாழா போயிடும்டா கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டோங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூரியன் வராரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோங்க. சப்போஸ் தூறல் கீறல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறத மட்டும் எப்படின்னா வாரி போட்டு மூடிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டோம். நாங்க வந்து பார்த்தோம்னாக்கா, இத வந்து உலுக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் வந்து அறுக்க ஸ்டார்ட் பண்ணணுங்க. நாங்க விதைக்கிறப்பயே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி இல்லாம பேட்ச்சா தான் விதைச்சோமா, அறுவடையும் பார்த்தாக்கா பேட்சா தான் பண்ற மாதிரி இருக்கு. இப்போவே பார்த்தாக்கா மழை இப்படி பண்ணுது. இன்னும் அதெல்லாம் நாங்க அறுத்து ஒப்பேத்துறதுக்குள்ள இந்த மானம் என்னென்ன பண்ண போதோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு, இது எல்லாத்தையுமே சரி இருக்கிறத மட்டும் எங்கன்னா கலச்சி விடுவோம் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோங்க. ஆனா இந்த மாரி டைம்ல மட்டும் ஆள் வந்து எப்பயுமே இந்த மாரி பொருள் கூட பக்கத்திலேயே இருக்கணுங்க. சப்போஸ் 2 தூறல் தூறுனாலும் ஆளுக்கு ஒரு மூலையா புடிச்சு டக்குன்னு இழுத்து போட்டு அத மூடி வைக்கணும். ஆள் இருக்கணுங்க. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதே. சூரிய பகவான் எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கலாம் உற்று நோக்கிக் கொண்டே தாங்க இருந்தோம். ஆனா அவர மட்டும் இன்னும் காணோங்க. ஏன் தான் இப்படி அவரு பண்றாருன்னே தெரியல. மழையில மட்டும் எள்ளு நனஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விலையே போகாதுங்க. ஏன்னா, மழையில நனைஞ்ச எள்ளு கலரே வந்து பார்த்தோன்னாக்கா காட்டிக் குடுக்குங்க. கலர வச்சே பார்த்தோன்னாக்கா, நம்ம எள்ளோட அந்த குவாலிட்டிய வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க, எங்கேருந்து எதுவரைக்கும் நாங்க கலச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கலைக்க வேண்டியது வேற இருக்கு. இப்ப நாங்க இத கலைக்கலாமா? வேணாமா? கலைச்சாலும் தப்பு, கலைக்கலனாலும் தப்பு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கலைச்சோமா? இல்ல மழை வந்துதா? என்ன பண்ணோம்? அப்படிங்கிறத நாங்க வேற ஒரு வீடியோவுல சொல்றோம். இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.